ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பாயசம்னா இந்த லட்டு பாயசத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சுலபமாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இன்டர்நெட்டில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு இந்த ரெசிபி. இந்த லட்டு பாயசம் செய்கிறதுக்கு கடாயில் 4 லட்டுவை சேர்த்துட்டு இது கூட 1/2 லிட்டர் காய்ச்சின பாலும் சேர்த்து லட்டுவை அப்படியே இந்த பாலோட மசிச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணல. நல்லா இதை மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சுவைக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இனிப்பாக தான் இருக்கும் இந்த பாயசம். பால் சேர்த்துருக்கனால கொஞ்சம் இனிப்பு கம்மியாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பாலும் லட்டுவும் மிக்ஸ் ஆகி நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரும்போது உலர்ந்த திராட்சை மற்றும் முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான லட்டு பாயசம் ரெடி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பூயாசம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.